أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. தலைப்பு துவா. மனிதனின் நேரடி தொடர்பு அல்லாஹுடன். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. இஸ்லாமில் துவா என்பது மனிதன் எந்த இடையூறு இல்லாமல் நேரடியாக அல்லாஹுவை அழைக்கும் ஒரு இபாதத் ஆகும். இது ஈமான் உள்ள ஒரு அடியானின் அடையாளமும் ஆகும். அன்பான சகோதர சகோதரிகளே, முஸ்லிமின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் ஒன்று துவா. துவா என்பது வெறும் கேட்பது அல்ல, அது மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பு ஆகும். முதலாவதாக தங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வணக்கம் என்பது பிரார்த்தனை தான். நாம் தொழுதால், நோன்பு வைத்தால், ஜக்காத்து கொடுத்தால், ஹஜ் செய்தால், திக்ர் செய்தால், குர்ஆன் ஓதினால், சுன்னத் தொழுதால், இவைகள் அனைத்தும் பிரார்த்தனையில் இடம்பெறும். இந்த அனைத்து இபாதத்துகளையும் கொண்டு நம் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தை தா, என் பாவங்களை மன்னித்து விடு, என்னை நரகத்தை விட்டு காப்பாற்றி விடு யா அல்லாஹ், என் பிரச்சனைகளை தீர்த்து விடு யா அல்லாஹ். இந்த அனைத்து வழிபாடுகளிலும் ஒரு எதிர்பார்ப்புகள் உண்டு. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம், துவாவே இபாதத். ஹதீஸ் திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது. பிரார்த்தனை தான் வணக்கம், துவா என்பது மிக பெரிய வணக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தித்து ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம், தீங்குகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம், மாற்றங்களை உருவாக்கி கொள்ளலாம். நம் விதியை மாற்றுவதற்கு சக்தியுடையது என்ற ஒரு வழியை திறந்து வைக்கிறது துவாவின் மூலம்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சூரா அல் பக்ரா 186வது வசனத்தில், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உன்னிடம் கேட்டால் நிச்சயமாக நான் மிக அருகில் இருக்கிறேன், என்னையே நம்பட்டும், அப்பொழுதுதான் அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று கூறுகிறார்கள். துவா செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். சூரா அல் முஃமினில் 40-60வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்கள் துவாகளுக்கு பதிலளிக்கிறேன். எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாகவே நரகத்தில் நுழைவார்கள். இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிய வேண்டியவை என்னவென்றால், துவா அல்லாஹ்விடம் கேட்காதவனின் மீது அல்லாஹ் கோபமடைகிறான், எச்சரிக்கிறான். துவா ஈமானுடைய ஒரு பகுதி. புகாரி இமாம் சொல்லி காட்டுறாங்க, துவா ஈமானுடைய ஒரு பகுதியாகும். இப்போ நம்ம நம்பிக்கை கொண்டதனுடைய வெளிப்பாடு தான் துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் செருப்பு அருந்துட்டா கூட அல்லாஹ் கிட்ட கேளுங்க, செருப்பு அருந்துட்டா வேற செருப்பு வாங்கிக்கலாமே, அதை ஏன் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும் என ஒவ்வொரு சின்ன விஷயமும் பெரிய விஷயமும் அல்லாஹ் நாடினால்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் நாம் அல்லாஹ்விடம் கேட்போம். அல்லாஹ் நம்ம கேட்கிறது தான் விரும்புவான். அல்லாஹுடைய உதவி எப்படி கிடைக்கும்? அல்லாஹுடைய உதவிக்காக நாம் எல்லோரும் காத்து கொண்டு இருக்கிறோம். எப்போ வரும், எப்படி வரும், எப்படி நம்ம இதிலேருந்து வெளியே வருவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இந்த உலகத்தில் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்த தருணங்கள் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் தூக்கி போட்டப்போ அல்லாஹ் என்னை கட்டளையிட்டான், நான் அங்கு விரைந்து வந்தேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வெற்றதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்தியை உயர்த்தினார்கள். அப்போ அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், நான் வந்து தடுத்தேன்.
யூசுப் அலைஹி வஸல்லம் கிணத்துல போடுறப்போ அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான், நான் அவர்களை பாதுகாத்தேன். ஜிப்ரில் அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கூட கிடையாது. அதை விட ரொம்ப கம்மியான நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி நம்மை வந்தடையும். நம்ம எப்போவுமே நினைக்கக்கூடாது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கூட அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அந்த கடைசி நேரம் வரை நமக்கு அது சோதனையாக தான் இருக்கும். கடைசி நேரம் வரை நாம் அல்லாஹ்வை முழுசாக நம்பிக்கை கொள்கிறோமா? இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அந்த அளவு நம்பிக்கை கொள்வோமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அல்லாஹ் நம்மளை தாமதப்படுத்துகிறான். ஸோ திரும்ப திரும்ப அல்லாஹ்விடம் கேட்டுக்கிட்டே இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நம்மளை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் 3 வழிகளில் நமக்கு பதிலளிக்கிறான். உடனே ஏற்றுக்கொள்வான், பிறகு தருவான், அல்லது அதைவிட சிறந்தது தருவான், அல்லது ஒரு தீங்கை தடுப்பான். துவா அல்லாஹ்விடம் ஏற்கப்படும் நேரங்கள். சுஜூதில் இருக்கும்போது, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்பும், ஜும்மாவுடைய நாளில், ரமலானுடைய மாதத்தில் மற்றும் இஃப்தார் நேரத்தில், மழை பெய்யும் நேரத்தில், தஹஜ்ஜுத் உடைய நேரத்தில், பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையில், பயணத்தின் போது. துவா கேட்கும் முறை. நேர்மையான நியத். அல்லாஹ்வுக்காக மட்டும், அதாவது கல்பிலிருந்து வரக்கூடியதாக இருக்க வேண்டும். பிறருக்காக இல்லாமல் அல்லாஹ்வுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ்வை புகழ்ந்து தொடங்குவது, அதாவது அல்ஹம்துலில்லாஹ் மற்றும் சூரத்துல் ஃபாத்திஹாவின் மூலம் நாம் ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுதல். உலகத்துக்காகவும் ஆখিরাத்துக்காகவும் துவா செய்தல். ரப்பனா ஆதீனா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাத்தி ஹஸனத்தன் வகீனா அஸாபன்னார். பாவ மன்னிப்புக்காக துவா செய்தல். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்த மினஸ் ஸாலிமீன். நம்முடைய தேவைகள் நிறைவேற ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுதல். சகோதர சகோதரிகளே, நாம் தேவை உடையவராக இருக்கிறோம். அப்போ நம்ம தேவைகளை அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும். அல்லாஹ்வால் மட்டும்தான் நம் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். கேட்கக்கூடிய கையை இல்லை என்று அவன் அனுப்புனதே கிடையாது. ஆனால் நமக்கு தான் அல்லாஹ் கிட்ட கேட்க ஒரு சிறிய தயக்கம் இருக்கிறது. அல்லாஹ்விடம் கேட்கவே நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. எந்த ஒரு விஷயம் அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் நாம் கேட்பதையும் கொடுப்பான், அதைவிட சிறந்ததையும் கொடுப்பான். துவா நம்மை அல்லாஹ்விற்கும் அருகில் கொண்டு செல்லும். எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும், எந்த மொழியிலும் நம் இதயத்திலிருந்து அல்லாஹ்விடம் பேசலாம். தினமும் துவா செய்ய பழகுவோம். நன்மை, மன்னிப்பு, வழிகாட்டுதல் அனைத்தையும் அல்லாஹ்விடம் கேட்போம். நம்மை துவா செய்யும் அடியார்களாக ஆக்குவானாக. அல்லாஹ்விடம் நெருக்கமாக எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம் இன்ஷா அல்லாஹ். வஆகிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.